ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/5/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி காலை 8:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மதியம் 3:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் ஆராதனை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆரிய வைசிய பெருமக்களினுடைய அந்த தேவதை கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவா இல்லையா, அந்த ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் வசிஷ்ட மகர்ஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர உதயம் என்பது மதியம் 1:35 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:11 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் 5:49 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:47 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:31 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:50 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.